சக்தி மிகு சந்தியாகப்பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். சக்தி மிகு சந்தியாகப்பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். கலிலேய நாட்டில் பிறந்தவரே, ஆண்டவர் அழைப்பினை ஏற்றவரே, இடியின் புதல்வராய் வாழ்ந்தவரே, சக்தி மிகு சந்தியாகப்பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். புதுமையின் போது இருந்தவரே, உருமாறும் போது இருந்தவரே, உணவளிப்பின் போது இருந்தவரே, சக்தி மிகு சந்தியாகப்பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். ஜூலை மாதம் 25 வெள்ளிக்கிழமை புனித யாக்கோப்பு திருத்தூதர் பெருவிழா. முதல் வாசகம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 7 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 வசனங்கள் 20 28 வரை. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள்.
ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் புனித பெரிய யாக்கோபு விழாவை கொண்டாடுகின்றோம். ஐரோப்பா கண்டத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பொறுத்த அளவில் 3வது பெரிய புனித நகரமாக கருதப்படுவது கம்போஸ்தலா. இதன் அர்த்தம் விண்மீன்களின் நிலம், ஃபீல்ட் ஆஃப் ஸ்டார்ஸ். இந்த இடத்தை நோக்கி ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானோர் திருப்பயணிகளாக செல்கின்றனர். 2008ஆம் ஆண்டில் மட்டும் ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் நடந்து திருப்பயணிகளாக சென்றோரின் எண்ணிக்கை ஏறத்தாழ 1.25 லட்சம். காரணம் என்ன? கம்போஸ்தலா என்னும் இந்நகரில்தான் புனித யாக்கோபின் திருப்பண்டம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அவரது புனித திருத்தலத்தை நோக்கி செல்வோரின் கூட்டம்தான் மேலே சொல்லப்பட்டது. புனித யோவானின் சகோதரரான இவர் பெரிய யாக்கோபு என்று அழைக்கப்படுகிறார். கிபி 44இல் ஏரோது அக்ரிப்பா மன்னனால் வெட்டி கொல்லப்பட்டார். திருத்தூதர் பணி 12:1 மற்றும் 2 வசனங்கள். அவரது விழாவை கொண்டாடும் இன்றைய நாளில் அவரிடம் விளங்கிய ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்கலாம். சகோதரர்களான யோவான் மற்றும் யாக்கோபு ஆகியோர் அன்னை மரியாவின் சகோதரியாகிய சலோமியின் பிள்ளைகள் என்று நம்பப்படுகிறது. இவர்கள் இருவருக்கும் இயேசு கொடுத்திருந்த பெயர் இடியின் மக்கள் என்று பொருள்படும் போவனர்கேசு என்பதாகும். மார்க் 3:17. இயேசு இந்த பெயரை இவ்விருவருக்கும் கொடுக்க காரணம், இருவரும் இயேசுவின் பால் மிகுதியான ஆர்வமும் உயிர் துடிப்பு நிறைந்த பற்றும் கொண்டிருந்தவர்களாக இருந்ததே. ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்ற வார்த்தைகளும் லூக்கா 9:49. ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழைக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்ற வார்த்தைகளும் லூக்கா 9:54. இவர்கள் இருவரிடமும் விளங்கிய உயிர் துடிப்பை நமக்கு வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. இந்த அதீத ஆர்வத்தில் கலந்திருந்த முட்டாள்தனத்தை இயேசு கண்டித்தாலும் அவர்களது ஆர்வத்தை அவர் நிச்சயம் மெச்சியிருக்க வேண்டும். இந்த அதீத ஆர்வம் தான் இயேசுவுக்காக உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு புனித யாக்கோபை மாற்றியது. இந்த அதீத ஆர்வத்தின் காரணமாகவே இவர்கள் இருவரும் இயேசு அரசுரிமையோடு வருகின்ற பொழுது அவரது வலப்பக்கமும் இடப்பக்கமும் அமர ஆசைப்பட்டிருக்கக்கூடும். இன்றைய நற்செய்தி. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட அதீத ஆர்வத்திற்கான காரணம் இயேசுவுக்கும் அவர்களுக்கும் இடையேயான அன்புறவே. இயேசுவின் மீது அவர்கள் ஆழமான அன்பு கொண்டிருந்ததன் காரணமாகவே இயேசுவின் மீது அதிக ஆர்வம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். தன்னை பின்பற்றிய பலரிலிருந்து இயேசு 12 தேர்ந்தெடுத்தார். இந்த 12 3 சீடர்கள் மீது அவர் சிறப்பு அன்பு கொண்டிருந்தார் என்பதை நற்செய்தி நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. இம்மூவரில் ஒருவர் புனித யாக்கோபு. யாயரின் மகளை உயிர்ப்பிக்க சென்ற போதும் மார்க் 5:37, தோற்றமாற்ற அனுபவத்தின் போதும் மத்தேயு 17:1, கெத்செமனி தோட்டத்தில் துன்புற்ற போதும் மார்க் 14:33, இயேசுவோடு உடன் இருந்தது இந்த மூவரே. இதை பாரபட்ச அன்பு என்று சொல்லிவிட முடியாது. மாறாக ஆழமான அன்பின் வெளிப்பாடு. கடவுளின் மகனான இயேசு எல்லோரையும் அன்பு செய்திருந்தாலும் இம்மூவரும் மற்றவர்களை விட அவருக்கு அதிகமாக பதிலன்பு காட்டியிருக்க வேண்டும். இதுவே இம்மூவரை இயேசு பல இடங்களுக்கு தனியே கூட்டிச் செல்வதற்கான காரணமாகவும் இருந்திருக்கக்கூடும். மேலும் மனிதர் என்கின்ற முறையில் நாம் எல்லோரிடமும் ஒரே மாதிரியான ஆழமான உறவு கொள்ள முடியாது என்பதும் உண்மை.
நம்மை சுற்றியுள்ளவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட பதிலன்பு காட்டுகிறார்களோ அதற்கேற்ப நாம் அவர்களை அன்பு செய்யும் விதமும் மாறுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் மட்பாண்டத்தில் உள்ள செல்வத்தை பற்றி பேசுகின்றார். அழிந்து போகக்கூடிய இந்த மானிட வாழ்வு மட்பாண்டமாகவும் அன்பை அதில் உள்ள செல்வமாகவும் நாம் பார்க்க முடியும். இந்த அன்பை கொஞ்சமாவது உணர ஆரம்பித்தோம் என்றால் நம் மானிட வாழ்வு எவ்வளவு வளமையானது என்பதை நாம் உணர ஆரம்பிப்போம். இது நம் வாழ்க்கையில் பிறர் மீதான அன்பும் கடவுள் மீதான அன்பும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். தொலைக்காட்சி பெட்டியோடும் திரைப்பட சுருள்களோடும் விளம்பரங்களோடும் நாம் செலவழிக்கும் நேரம் பிள்ளைகளோடும் வாழ்க்கை துணையோடும் கடவுளோடும் செலவழிக்கும் நேரத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கின்றன. வாழ்க்கை பந்தையில் ஊறுகாயாக இருக்க வேண்டிய பொழுதுபோக்கு அம்சங்கள் உணவாக மாறிவிட்டன. உணவாக இருக்க வேண்டிய உறவுகள் ஊறுகாயாக மாறிவிட்டன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவின் அன்புக்கு ஆழமான விதத்தில் பதிலன்பு காட்டிய புனித யாக்கோபு நாமும் அதே போல வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஜெபம். இறைவா, உறவே வாழ்வின் மகிழ்ச்சிக்கான உண்மையான ஊற்றாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து உம்மோடு உடனான உறவிலும் பிறரோடு உடனான உறவிலும் நாள்தோறும் ஆழப்பட எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். தூய சந்தியாகப்பரே எங்கள் காவலரே, சந்நிதி தேடி வந்தோம் சகலமும் வேண்டி நின்றோம். தூய சந்தியாகப்பரே எங்கள் காவலரே, சந்நிதி தேடி வந்தோம் சகலமும் வேண்டி நின்றோம். வாழ்க வாழ்கவே தூய சந்தியாகப்பரே, வாழ்க வாழ்கவே எங்கள் காவலரே. வாழ்க வாழ்கவே தூய சந்தியாகப்பரே, வாழ்க வாழ்கவே எங்கள் காவலரே. தூய சந்தியாகப்பரே. பெத்சயிதா செபதேயு மகனாக கலிலேய கடலோரம் வாழ்ந்தீரே. பெத்சயிதா செபதேயு மகனாக கலிலேய கடலோரம் வாழ்ந்தீரே. இயேசு சொன்னவுடன் அனைத்தையும் துறந்து விட்டு, இயேசு சொன்னவுடன் அனைத்தையும் துறந்து விட்டு துணிவோடு சீடராக சென்றீரே. துணிவோடு சீடராக சென்றீரே. வாழ்க வாழ்கவே தூய சந்தியாகப்பரே, வாழ்க வாழ்கவே எங்கள் காவலரே. வாழ்க வாழ்கவே தூய சந்தியாகப்பரே, வாழ்க வாழ்கவே எங்கள் காவலரே. தூய சந்தியாகப்பரே எங்கள் காவலரே, சந்நிதி தேடி வந்தோம் சகலமும் வேண்டி நின்றோம். தூய சந்தியாகப்பரே. எப்போதும் இயேசுவோடு உடனிருந்து அவரை நிழலாக தொடர்ந்தீரே. எப்போதும் இயேசுவோடு உடனிருந்து அவரை
நிழலாக தொடர்ந்தீரே. நீதி நேர்மை உண்மையின் சான்றாக, நீதி நேர்மை உண்மையின் சான்றாக இயேசுவை பின்தொடர்ந்து சென்றீரே, இயேசுவை பின்தொடர்ந்து சென்றீரே. வாழ்க வாழ்கவே தூய சந்தியாகப்பரே, வாழ்க வாழ்கவே எங்கள் காவலரே, வாழ்க வாழ்கவே தூய சந்தியாகப்பரே, வாழ்க வாழ்கவே எங்கள் காவலரே. தூய சந்தியாகப்பரே எங்கள் காவலரே, சந்நிதி தேடி வந்தோம் சகலமும் வேண்டி நின்றோம். தூய சந்தியாகப்பரே எங்கள் காவலரே, சந்நிதி தேடி வந்தோம் சகலமும் வேண்டி